விஜய் மில்டன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம் மழை பிடிக்காத மனிதன். இதில் விஜய் ஆண்டனி, சத்யராஜ், சரத்குமார், மேகா ஆகாஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். படத்தின் டீசர் வெளியீட்டு விழாவில் சத்யராஜ், ஆண்டனி, இயக்குனர் விஜய் மில்டன் மற்றும் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். அப்போது பல்வேறு கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்தார்கள். பிரதமர் மோடியாக நீங்கள் நடிக்கிறீர்களா என்று சத்யராஜிடம் கேட்டபோது அவர் சூசகமாகவும் நேரடியாகவும் பதிலளித்தார். மோடியாக நடித்தால் தன் படத்தை யார் இயக்க வேண்டும் என்று இயக்குநர்கள் பெயரையும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் மழை பிடிக்காத மனிதன் டீசரில் இளையராஜா பாடல் இடம்பெற்றிருப்பதால் அவர் காப்பிரைட் கேட்பாரே, என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு படக்குழுவினர் பதிலளித்தனர். இன்னும் சரமாரியாக கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்தார்கள். அவர்கள் என்ன கூறினார்கள் என்பதை இப்போது காணலாம். மூணு படம் நீங்க நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும். முதல் படம் இந்த என்னமா கண்ணு, உங்க ஃபேமஸான வசனம், ரஜினி சார் கூட நடிக்கீங்களா? ஏன்னா நீங்க சிவாஜி படத்துலயே அது வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் இந்தியில சல்மான் கான் வில்லனா நடிக்கீங்களா? அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டுருக்கீங்க, நீங்க அந்த காவி சட்டைக்காரதான் நடிக்க போதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்கா, நடிக்கீங்களா? இந்த மூணுக்கு விளக்கம் போதும். இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்க. எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனில ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும். இல்ல தனஜெயின் சார், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால ஊடகமா சொல்ல, நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் ஒழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. அதனாலதான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறது இல்ல. இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்ல சார்? ஆமா, கூலியில ரஜினி சார் படம் நடிக்கிறேன், அது அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும். நானா முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல இல்ல, அக்ரிமெண்ட் இருக்குது. அவங்க தேவையில்லாம நம்ம மேல கேஸ் போட்டிருப்பாங்க. அதுக்காக சொல்றேன். அதுதான் அக்ரிமெண்ட், அதுதான் அக்ரிமெண்ட். இல்ல அவங்க சைட்ல இருந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அக்ரிமெண்ட். அதை அவங்க தான் சொல்லணும். அவரு பிரைம் மினிஸ்டர் மோடி சார் இல்ல, அது இல்லைங்க, அது அப்படி யாரும் கேட்கல. ஆமா, அப்படியே நடிச்சாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்ப இல்ல, மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்ல விஜய் மில்டன் சார் அப்படியே எடுக்கிறோம் அப்படின்னா கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி, ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் மில்டன் சார் சமீப நாட்கள் நிறைய படங்கள் விஜய் ஆண்டனி சார் பார்த்துருக்கோம், வேற ஷேட்ஸ். பட் அவரை தான் காஸ்ட் பண்ணணுன்ற ரீசன் என்ன? இந்த படம் என்ன சொல்ல வருது ஆக்சுவலா விஜய் ஆண்டனி அவர்? ஆக்சுவலா விஜய் ஆண்டனி சார் தான் இந்த படத்துக்கு கரெக்டா இருக்கும். இந்த படம் ஒரு விஜய் ஆண்டனி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூடியா ரியாக்ஷன்ஸ் பெருசா வராது. எல்லாமே உள்ளுக்குள்ளதான் இருக்கும், வெளியே அவ்வளோ வெளிக்காட்டிக்க மாட்டார். ஸோ அது நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் தப்பா பேசிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது எங்களுக்கு தான் தெரியும். மூன்றாம் பிறை படத்துல ஆக்சுவலா ஸ்ரீதேவி மேடம்க்கு தான் நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினைச்சேன். ஆனா கமல் சார் தான் கிடைச்சது. ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங். அது கேரி பண்றது தான் ரொம்ப கஷ்டம், அதை ஹோல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த படத்துல விஜய் சார் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா இது ஸ்கோப்பே இல்லாத படம். ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ நடிக்கிறது ஈஸி. அதை ஈஸியா 50% அந்த பாடி லாங்குவேஜ் இது கிரியேட் பண்ணும். இதெல்லாம் இல்லாம நம்மளுக்குள்ள இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ள ஒரு 1000 எமோஷன் இருக்குன்றத ஃபேஸ்ல கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் ரோமியோல விஜய் மிக அழகா நடிச்சிருந்தாரு. அது ப்ளூ சட்டை போட்டா மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னன்னு தெரியல எனக்கு. மற்றபடி சாரும் ப்ளூ சட்டை போட்டிருக்காரு. ரோமியோ படம் உண்மையில என்ன சொல்றேன், விஜய் கேரியர்ல அவரோட சின்ன சின்ன நுவான்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம் தான் ரோமியோ தான். மழை பிடிக்காத அதுக்கும் அதிகமாவே இருக்கு. நான் ரொம்ப கான்ஃபிடன்ட் நம்புறேன். எஸ்பெஷலி ஒரு சீன்ல, ஒரு ரெஸ்டாரண்ட் சீன்ல மேகா ஆகாஷும் விஜயானியும் உட்காந்து பேசுற ஒரு லென்த்தி சீன் இருக்கும். அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த சீன் தான். அந்த சீனை நம்ம நினைச்ச மாதிரி ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டா நம்ம பெரிய டைரக்டர்னு நினைச்சேன். அது அவ்வளோ அழகா வந்திருக்கு. அதுக்கு 2 பேர் தான் காரணம்.
அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி. ஒவ்வொரு டயலாகுக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலசக்தியில் சொல்லுவார், 5 ரூபா கொடுக்குறது ஈஸி, 10 ரூபா கொடுக்குறது ஈஸி, 5.5 5.75 அப்படின்னு கேட்குறான்ல, அவனுக்கு கொடுக்குறது தான் கஷ்டம் அப்படிம்பாரு. அந்த சில்லறை இருக்குல்ல, அந்த இன்பிட்வீன், அது வந்து ஆக்சுவலாக விஜயானி ஃபேஸில் அவ்வளோ வருது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன். அப்புறம் சரி அவ்வளோதானல சார். ஒரு கேள்வி இங்கே சார். ஜெயச்சந்திரன் சார். விஜய் பிந்து சார். சார் இப்போது மழை பிடிக்காத மனிதன் சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கீங்க. அந்த டைட்டிலுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? படத்தில் நிறைய இடத்துல மழை வருது, டீசர்லேயே தெரிஞ்சது. அது தவிர டீசர்லேயே ஒரு சாங்கு, ராஜா சாங் ஒன்று வருது. ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுக்கு என்ன ரைட்ஸ் எதெல்லாம் வாங்கிக்கிறீங்களா? அது சொன்னால் போதும். மழை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்துல அது ஒரு கேள்வியாவே வச்சிருக்கோம். நான் இப்போ ஜென்ரலாவே நாம வந்து எல்லார பத்தியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நானும் விஜய் ஆண்டனியும் 20 வருஷமா நண்பர்கள் தான். ஆனா விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணா பிடிக்கும், என்ன பண்ணா பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும். என்னோட ஃபேமிலி என்ன, எத்தனை குழந்தைன்னு தெரியும். ஆனா என்னோட விருப்பு வெறுப்புகளோ இல்லை நான் வந்து தனியா இருக்குமோ நான் என்ன பண்ணுவேனோ அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. அவர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அது எவ்வளவு வருஷம் நட்பா இருந்தாலும். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. யாரை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து எவ்வளவு தூரம் ஒருத்தர் கூட டிராவல் பண்றோமோ அதை பத்தி அதை பொறுத்து தான் அவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி இந்த படத்துல விஜய் ஆண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது, இவன் யாரு அப்படிங்கறத வந்து ஒரு கேள்வியாவே ஸ்கிரிப்ட்ல வச்சிருக்கோம். இதுக்கு வந்து எந்த அளவு ஆன்சர் பண்ணிருக்குன்றது வந்து வியூவர்ஸ் சைட்ல வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனா வச்சிருக்கோம். அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கதையிலும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும், கவிதை வந்து சொல்ல முற்படும். அந்த இன்பிட்வீன் கேப்ஸை வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அது அந்த படம் பார்த்துட்டு நீங்க விஜய் அன்னைக்கு ஏன் மழை பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்டேன் சார். ராஜா சார் டியூன் ஒன்று வச்சிருக்கீங்களா படத்தில்? அதுக்கு ஏதாவது சார் கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுல ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. 2 பேரும் கிளைம் பண்றாங்க அந்த காப்பி ரைட்டு. அதை சார்ட் அவுட் ஆயிடும் நினைக்கிறேன். எனக்கு இல்ல ஒரு சைட்ல அவங்க சொல்றாங்க, ஒரு சைட்ல மியூசிக் கம்பெனி சொல்றாங்க. டீசர்ல வந்து இருக்கணும்னு டைரக்டர் ஆசைப்படுறாரு. சார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்க சொல்றோம். விஜயானி சார், இந்த படத்துல ப்ரொமோ ஒன்று போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி. அதுல ஒரு டைலாக் வருது, முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு. உங்க நண்பரா இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டீங்க? காய்ச்சிக்காரவங்கள ஆல்மோஸ்ட் அதான் பண்றேன் சார் ஆக்சுவலா. இல்ல சாரி, இல்ல அதாவது சார் தேங்க்யூ சார். சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து என்னையா ஆடுறேன்னு நம்ம தைரியமா கேட்கலாம் சார். ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அந்த சீனை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு அனுப்பிச்சது அதுதான். சார் இது வேணுமா? ஏன்னா ஊர்ல இருக்க எல்லா மடையங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார், எனக்கு வராது சார், நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார், மியூசிக் வராது நீங்களா சொல்லிக்கிறீங்க சார், ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க வெளியே. இந்த படத்துல அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்க டிசைட் பண்ணுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு அவர் தான் சொன்னார். அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார். எனக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்கும், நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன், நான் காமெடி பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி. நான் இதை நான் தெரியலன்னு சொல்கிறேன்னா மைக்கேல் மேனன் காமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார். ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு. ஆக்சுவலாக அது வந்து வேறு. நான் மியூசிக் சைடில் கூட இன்றைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான் சொல்வேன். நான் சிம்பனி, ராஜா சாரோட கம்போசிஷன், அவரோட ரீரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ தெரியலன்னு சொல்கிறது வந்து தவறு இல்லை சார். தெரியலன்றதுக்கான அது எதுக்கான முதல் ஸ்டெப்புன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தைத்தன்மை அவங்ககிட்ட இருக்கும். ஆக்சுவலாக எப்போவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ஓடிச்சிடும் வாழ்க்கையே. தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்பில்? ஒன்றுமே இல்லை. தெரியலன்னும் போது அது என்ன, இந்த எதுக்கு நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க? உங்களுக்கு தெரியல படம் பார்க்க வரீங்க. ஆக்சுவலி நாளைக்கு எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க? தெரியலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறீங்கிற மாதிரி என் லைஃப்லேயும், என் கேரியர்லையும், என் நடிப்புலையும், மியூசிக்லையும், லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து தெரியல அப்படின்ற விஷயத்த பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் தாட் ப்ராசஸில் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்குது. சின்ன ஒரு க்ரோத் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். குழந்தை மாதிரி இருக்கேன் இந்த வயசுலையும். அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால அது தெரியலன்றதுக்கு டேர்ம் அதான் சார். தாட் ப்ராசஸ்ல தெரியலன்னு சொல்றீங்க. பட் உங்க சாங்ஸ் வந்து ஒரு கேட்சி ஃப்ரேஸ் ஒன்று நீங்களே கொண்டு வரீங்க. அந்த கேட்சி ஃப்ரேஸ் பெரிய ஹிட் ஆகும். அதை வச்சுதான் ஒரு கேள்வி, கேட்சி ஃப்ரேசஸ் வரிகள் அதுதானா இசைதானா எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரோவர்சி பெருசா ஓடி யாருமே ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. 2 கண்ணும் தேவைன்றாங்க, 2 கையும் தேவைன்றாங்க. யாராவது ஒருத்தர் கட்டுறோட்டா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது உண்மை? இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க. அதுல 2மே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க. ஆக்சுவலா
ஸோ இதில் பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டால் 2 பேரும் தான், உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி. ஒன்று தாண்டி ஒன்று. வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான், படத்தை ரீரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான். ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது தான். ஏதோ சின்ன விஷயத்தில் ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டு இருக்கு. ஆனால் அதை கிரியேட் பண்ண 2 பேருக்குமே தெரியும், ராஜா சாருக்கும் தெரியும், வைரமுத்து சாருக்கும் தெரியும். அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க. நம்ம கூலாக இருக்கலாம், தப்பு இல்லை. வழக்கமா என்ன ஒருத்தர் கேட்பாரு, அவர் நீங்க தானா? ஆக்சுவலா நீங்க தானா? அவரை காணவே நினைச்சிருந்தேன், நீங்க தானா? ஒருத்தர் அவர் வந்திருக்காரு அன்னைக்கு, அவர் இன்னும் வரல. என்னடா ஒரு காணவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இது கேட்டீங்கன்னா ஆமா. இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க, பிடிக்காதப்போ பிரிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. அது ஒன்றும் அவங்க வந்து அன்னிலிருந்து பீஸ்ஃபுல்லா இருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குது. இந்த நாள்ல இருந்து நம்ம வேற மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம், நண்பர்களா மாறிடுறாங்க, புருஷன் படம் இருந்து ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அதான் நான் சொல்ல புரிஞ்சுச்சுங்க. ஆமா சார், டைரக்டர் தான். ஆமா ஆமா. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார். நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி, ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பார்த்தீங்க. ஆக்சுவலி நானே ஃபர்ஸ்ட் டைம் கீழே இருந்து பார்த்தேன், இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கல, எட்டு காட்டல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு திடீர்னு இந்த கதையில இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்துல வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். உங்களுக்கு ஒரு கேள்வி, மறுபடியும் டைரக்டரா இருந்து நடிகர் ஆயிட்டீங்க இல்லையா? இப்போ மறுபடியும் வந்து நீங்க டைரக்ஷன் பண்ணணும், நம்ம சேர்ந்து பண்ணணும்ட்டு விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தா அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க? இப்போதான் முதல் முறையா ஒரு என்கிட்ட நானும் ரொம்ப இடத்துல கொஞ்சம் கடந்த ஒரு 3 வருடமாவே நானும் விஜய் ஆண்டனி கொஞ்சம் நெருங்கி தான் பழகிட்டு இருக்கோம். இந்த படத்துல மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்ணுறது, அவரோட இருக்கிறது, அவரோட பேசுறது, சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் 2 பேரும் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திக்கும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இதனோட கலெக்டிவா, அதாவது வந்து ஒரு ஹீரோவா, ஒரு மியூசிக் டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு சக மனிதனா, ஒரு வெற்றி தோல்விகளை சந்தித்த ஒரு போராளியா, இது எல்லாம் சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன். இதனோட பிரதிபலிப்பா அந்த கதை இருக்கும். விஜய் ஆண்டனி சார் போன ஆடியோ லான்ச், அதாவது ரோமியோ படத்துடைய ஆடியோ லான்ச்ல வந்து ஏதாவது ஒரு கிசு கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க. இதுல எதுவும் இல்லையா? நீங்க ட்ரை பண்றீங்களா? அதாவது டைம் தரேன், 5 நிமிஷம் வெயிட் பண்றேன். இங்கே கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நானும் வெயிட் பண்றேன். ஏதாவது கடினமா முயற்சி பண்ணி ட்ரை பண்றீங்க? சரி, அப்போ நான் சார் பண்ணணும் சார். சலீம் 2 வரப்போகுது ஃபியூச்சர்ல, கதை எழுதிட்டு இருக்கேன் சார். கிசுக்கு பதில் சொல்லுங்க. கிசுக்கு நான் வாங்கலாங்க, மேல அதை பேசுவேன், நம்மளே ட்ரை பண்ணுவோம். புது புது இயக்குனர்கள் வந்து உங்களுக்கு நிறைய கதை சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, அத பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல ரொம்ப யங் டேலண்ட்ஸ்லாம் ரொம்ப அதுவே கிசுக்கு தான் நீங்க சொல்றீங்க. அது எப்படி பாப்பா உங்க பேரு பாப்பா? இல்ல, திறமையான இயக்குனர்கள் வராங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் இருந்தா தான் படம் எடுத்து பார்க்க முடியும், ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோன்லேயே வந்து நம்ம வீட்டில் ஷூட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எடிட் பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ணுற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாமே வேற லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி க்ரோத் இருக்கு. இதை நீங்கள் கிசு கிசு எழுதிக்கங்க.